மாட்டீங்களா? பாப்பரையில் மாட்டிய நண்டு பாறை மீன். தவளை முள்ளின் மடவை. தட்டர் ஒரு மீனா இங்கே போட்டு தட்டர் மீனா. வெட்டு முள்ளின் பிடிப்பு. ஹலோ ஹண்டர்ஸ், இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற 500வது வீடியோ. ஸோ இது வரையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் இவ்வளோக்கு அவ்வளோக்கு வீடியோ போட முடிஞ்சது. உங்களோட சப்போர்ட்டால தான் இது வரைக்கும் 24K சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து கரெக்டாக 3 இயர்ஸ் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் டோட்டலாக 500 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றத ஒரு பிளேலிஸ்ட்டாகவே கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அந்த பிளேலிஸ்ட்டில் கட்லா, ரோகு, ஜிலேபி, கடல் மீன் எப்படி செட்டு ரெடி பண்ணணும், எங்கே பொருள் வாங்கணும் அப்படின்ற எல்லா விதமான பிளேலிஸ்ட்டாகவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஃபிஷிங் ஆக்சசரி ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்கணுன்றதுக்கான தெளிவாக பல வீடியோ போட்டிருக்கேன். நிறைய ஷாப்பில் வந்து பை பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இந்த வீடியோலாம் போட்டிருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் மேலுக்கு மேலும் வீடியோ போடுவேன். இது நம்மளோட 500வது வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஃபிஷிங் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடலுக்கு போயிருந்தேன். கடலுக்கு போயிட்டு நிறைய சம்பவங்கள் நடந்தது. பாப்பரில் நண்டு மாட்டினதுலேருந்து வெட்டு முள்ள பாறை மீன் பிடிச்ச வரைக்கும் நிறைய சம்பவம் நடந்திருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பைட்டும் இல்லாமல் போன இடத்துல நம்ம சில நண்பர்களை பார்த்து அவங்க மூலியமாக உயிரை வச்சு சில மீன்களை பிடிச்சிருக்கோம். வெட்டு முள்ளை வச்சு சில மீன்களை பிடிச்சிருக்கோம். அது என்னென்ன மீனுன்னு பாருங்கள். நம்மளுக்கு கடல் அவ்வளோவா பழக்கப்படலை. ஸோ போனால் எதாவது பிடிக்கலாம். நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம கடலுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் போகிறதில்ல. நிறைய வீடியோ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட்டாக கிளியர் கட்டாக கொடுத்துருக்கேன். என்னென்ன மாதிரி ஃபிஷிங் பண்ணலாம், எப்படிலாம் ஃபிஷிங் பண்ணலாம், இப்படிலாம் ஃபிஷிங் பண்ணலாமான்றதை தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மேலுக்கு மேலே வீடியோ போட முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹண்டர்ஸ், நம்ம ஈஸி டு ஃபிஷிங்கில் இது 500வது வீடியோ. கடந்த 3 வருஷமாக நம்ம ஃபிஷிங் ரிலேட்டடான சில வீடியோஸை நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் மூலியமாக இது வரைக்கும் 24K வந்திருக்கு. நிறைய பேர் கேட்கலாம், நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க, 3 வருஷமாக சேனல் வச்சுருக்க ஒரு யூஸும் இல்லையன்ட்டு. நம்ம இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணமே இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு தெரியும் அது எதுக்காகன்றது. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அவ்வளோவா இல்லை. இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைச்சாங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. ஸோ அது போதும் அதான் நம்மளுக்கு. இந்த சேனல் மூலயமா எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை உண்டாக்குவேன். இன்னைக்கு பதிவில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கடலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வெறும் வெட்டு முள் லூர்ஸை வச்சு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சில நண்பர்கள் மூலயமா நம்மளுக்கு உயிரா கிடச்சி ஒரு 2-3 மீன் பிடிக்க வாய்ப்பு கிடச்சிது. இது வரைக்கும் ஏரி கலங்களில் வெட்டு முள் அடிச்சிருந்தேன். மடவை நிறைய அடிக்குது, வெட்டு முள் ட்ரை பண்ணலான்ட்டு கடலுக்கு வந்தேன். ஆனால் இந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மடவைங்க அவ்வளோவா பாயல. அதனால் சின்ன மடவைங்களை தான் சிலதாக பிடிச்சிருந்தோம். அந்த வெட்டு முள்ள சில வகை மீன்களை எனக்கே மாட்டுச்சு. அதை நீங்களே பதிவில் பாருங்கள். அப்படியே புடி எப்படி மாட்டினுக்குது. பாப்பரையில் மாட்டிய நண்டு. நண்டு இல்லையேன்னு கல் எடுத்தியா ப்ரோ? எடுத்துக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. மடவை பாருங்க, தவளை முள்ளின் மடவை.
ரத்தம் சொட்டுது. ஏன் தல? ஏய் ஆமாயா, பாறை மீன். இவர் தாங்க கார்த்தி. பாறை மீனே பிடிச்சிருவாரு, வெட்ட முடியல, பிடிச்சிட்டாரு. அதுதான் தலை உயிர் வேறையா போட்டு விடணும். போட்டா மீன் எங்க போட கால் போடுங்க, அது பார்த்து. பாரு இங்க பக்கத்துல போட்டு தட்டாரு ஒரு மீனை. இங்கே போட்டு தட்டாரு மீனை. 8 முள்ளில் பிடித்து காரப்பொடி. காரப்பொடி அடுத்து அப்படியே லைன் அதை தொட்டுக்கிட்டே சாராயங்குடி. பாத்தீங்கன்னா அங்க என்ன சம்பவம் பண்றீங்க, இங்க பண்றாரு பாருங்க. இங்க காரப்பொடியா மூக்குப்பொடியா ஆயிடுச்சுப்பா. மீனே துண்டாயிடுச்சு. தலை தனியா முன்னம் தனியா ஓடிடுச்சு. 8 முள்ளில் குட்டி குட்டி மீனா மாட்டிய முதல் மடவை மீன். நல்லா அடி. ஃப்ராகு முள்ள மாட்டிக்குது. இருங்க சுத்தம் இருக்க. இந்த போட்டு விடுங்க. போறீங்களா நீங்க? டூப்ளிகேட் யாரால் ரெடி பண்ணிட்டாரு. யாரால் டூப்ளிகேட் யாரால். ஆமா என்ன அது அப்படி பார்த்துட்டு கிடக்குது. இப்படியா எல்லாரும் ஒன்னா போலாம். சரியான சைஸியா. அப்பா எவ்வளோ பெரிய மீன். இந்த மீன் தான் ப்ரோ. என்ன மீன் இது? இவர் தாங்க அவரு. நல்லா பார்த்து. என்ன மீன் இது? செப்புலி ப்ரோ. அது என்ன மீன்? செப்புலி. நாகரோஜாக்கு தான் பாது. நாகராஜா கீச்சான் கிடையாது. அது கீச்சான் தான். அதுவும் அதான் ப்ரோ.
ரெண்டு 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 நாய் கீச்சானா அது நாய்க்கு தான் இருக்கு. இங்க ஒரு கீச்சா இருக்கலாம் பாருங்க. தலை இங்க ஒரு கீச்சா வந்துருக்கான். பணம் ஓட்டேன் பணம் ஓட்டேன். எடுத்து விட்டியா? இப்பதான் ஒரு மூஞ்சில சிரிப்பே பாக்குறேன். நிக்க மாட்டேங்கிறேன். ஆமாப்பா, ஒரு மாதிரியா சவுண்ட் விடுங்க.